சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். முக்கிய செய்திகள். விஜய் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே அவரை முதல்வராக பார்க்காமல் பலரும் இன்னும் நடிகராக பார்க்கும் சூழல் உள்ளது. இதன் காரணமாக அவர் மீதான கவர்ச்சி இன்னும் நீங்காமல் உள்ளது. எப்படியாவது அவருடன் செல்ஃபி எடுக்க வேண்டும் என்ற ஆசை அரசு ஊழியர்களுக்கே உள்ள நிலையில் அரசு ஊழியர்கள் பலரும் எப்படியாவது விஜயை பார்த்துவிட முடியாதா என்ற எண்ணத்தில் இருக்கின்றனர். ஆனால் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் அலுவலகம் பெரிய அளவில் ஆர்வம் காட்டாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை இன்று கூடும் நிலையில் சட்டப்பேரவைக்கு வருகை தந்த திமுகவினர் வாயை திறங்க சிஎம் என்ற வாசகத்தோடு கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்தனர். விஜய் ஆட்சிக்கு வந்த பின் தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து முதலீடுகள் வருமா? முன்பு போல தமிழ்நாட்டில் பிற நாடுகள் முதலீடுகளை செய்யுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஆனால் அதை விஜய் தலைமையிலான ஆட்சி மாற்றி வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடுகளில் தமிழக அரசு கவனம் செலுத்த தொடங்கியுள்ளது. தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி மற்றும் கடல்சார் பொருளாதார வரலாற்றில் ஒரு மாபெரும் மைல்கல்லாக தூத்துக்குடியில் சுமார் 38,000 கோடி ரூபாய் முதலீட்டில் பிரம்மாண்டமான பசுமைக்கலா கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்கான பணிகள் அதிகாரப்பூர்வமாக அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளன. இத்திட்டம் தொடர்பாக தென்கொரியாவின் முன்னணி கப்பல் கட்டும் நிறுவனமான ஹெச்டி ஹுண்டாய் நிறுவனத்தின் உயர்மட்ட குழுவினர் சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். தமிழகத்தில் தாவேகா தலைமையிலான கூட்டணி அரசு புதியதாய் பொறுப்பேற்றுள்ள நிலையில் சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியது. புதிய அரசு பதவியேற்ற பிறகு கூடும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் மரபுப்படி இது கவர்னர் உரையுடன் தொடங்குகிறது. இதற்காக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் முறைப்படி கவர்னருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அதிமுகவிலிருந்து சாரை சாரையாக கட்சியினர் வெளியேறி வருவதால் 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்கலாம் என்ற தகவல் கிடைத்துள்ளது. தமிழக அரசு புதிய இடைக்கால நிவாரணத்தை அறிவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தில் 30% வரை இடைக்கால நிவாரணமாக வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை குடிநீர் பிரிவுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் அடுத்தடுத்து பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. கடந்த சில நாட்களாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ திமுகவை விமர்சித்தும் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசை பாராட்டியும் பேசி வந்திருந்தார். இப்படி இருக்கையில் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வைகோவை நியமிக்க விஜய் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2500 அனைத்து பஸ்களிலும் ஃப்ரீ. விஜய் பிறந்த நாளில் பெண்களுக்கு கிஃப்ட். கோட்டையில் ரெடியாகும் பிளான். தமிழகத்தில் மகளிர் நலன் தொடர்பான முக்கிய திட்டங்களை விரிவுபடுத்துவது குறித்து முதல்வர் விஜய் தொடர்ந்து உயர்மட்ட ஆலோசனைகளை நடத்தி வரும் நிலையில் இப்போது அனைத்து அரசு பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பயண வசதியை விரிவுபடுத்துவது தொடர்பாக தலைமை செயலகத்தில் முக்கிய ஆலோசனை நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டில் அதிமுகவினர் பலரும் வரிசையாக கட்சியை விட்டு வெளியேறி திமுகவில் இணைந்து வருகின்றனர். அவர்கள் பலரின் தேர்வாகி தாவேகா இப்போது உள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது விஜயபாஸ்கர் அதற்கான ஆயத்த பணிகளை செய்து வருகிறார் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக திடீர் திருப்பமாக வீட்டில் இருந்தபடி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடியோ கால் ஒன்று நேற்று மேற்கொண்டதும் கவனம் பெற்றுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள வெள்ளை அறிக்கை அரசியல் மற்றும் நிர்வாக ரீதியாக பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதற்கு எதிராக தற்போது அரசு ஊழியர் சங்கங்களும் குரல் கொடுக்க தொடங்கியுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் கஜானா எந்த அளவுக்கு காலியாகப்பட்டிருக்கிறது என்பதை வெளிக்காட்டவே இந்த வெள்ளை அறிக்கை என்று தாவேகாவினர் தெரிவிக்கின்றனர். ஆனால் நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்டிருக்கும் வெள்ளை அறிக்கை உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதை விட ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ என்றே தோன்ற வைக்கிறது. புதுச்சேரியில் பிடெக், பிஃபார்ம், விவசாயம் மற்றும் கலை அறிவியல் உள்ளிட்ட நீட் அல்லாத படிப்புகளுக்கான தற்காலிக வரைவு மெரிட் பட்டியலை சென்டாக் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. வெள்ளை அறிக்கையிலே வேஸ்ட் அறிக்கை. கோட்டையில் லெஃப்ட் ரைட் வாங்கி சிஎம் விஜய். பம்மிய ஆபீசர்ஸ். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கை முதல்வர் விஜயின் எதிர்பார்ப்பை முழுமையாக பூர்த்தி செய்யவில்லை என்ற தகவல் அரசியல் வட்டாரங்களில் பரவி வருகிறது. 17வது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று கூடுகின்ற நிலையில் இன்று நடைபெறும் கூட்டத்தொடரில் தமிழ்நாடு பொறுப்பாளர் ராஜேந்திர அர்லேக்கர் உரையாற்றினார். இந்த சூழலில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை கண்டித்து எதிர்க்கட்சிகள் கண்டன குரல்களை எழுப்பி வருகின்றன. தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த மகளிர் நலன் மற்றும் சமூக நலத்துறையின் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் சிங்கப்பெண் படையில் உள்ள பெண் காவலர்களின் நகைகளே திருடப்பட்டுள்ளதாகவும் அந்த படையில் உள்ள காவலர்களை பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கியுள்ளனர் என்றும் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் குற்றம் சாட்டியுள்ளார்.
முதலமைச்சர் விஜயை கண்டித்து கோவையில் சமூக ஆர்வலர் பெரியார் மணி என்பவர் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு செவித்திறன் கருவியை அனுப்பி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். செவித்திறன் கருவியை கோவை தபால் நிலையத்திலிருந்து முதல்வர் விஜயின் பனையூர் அலுவலகத்திற்கு தபால் மூலம் அனுப்பி வைத்தார். இதுகுறித்து பேட்டியளித்த பெரியார் மணி, தமிழ்நாட்டில் கடந்த சில தினங்களாக பிஞ்சு குழந்தைகள் முதல் பெண்கள் வரை பல்வேறு தரப்பினருக்கும் எதிராக சம்பவங்களும் பாலியல் குற்றங்களும் கொலைகளும் நடந்து வருகின்றன. இதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தத்தளித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கருவியை பொருத்திய பிறகாவது தமிழகத்தில் பாதிக்கப்படும் குழந்தைகளின் கதறல்களும் பெற்றோர்களின் கண்ணீர் குரல்களும் முதலமைச்சரின் காதுகளில் விழுந்து அவர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாட்டில் செயல்படும் 3 உயிரியல் பூங்காக்களில் பொதுமக்கள் 2 நாட்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்புக்கு திமுக ஐடி விங் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழக முதல்வர் விஜயின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு ஜூன் 21 மற்றும் 22 ஆகிய 2 தேதிகளில் தமிழ்நாட்டின் முக்கிய உயிரியல் பூங்காக்களில் பொதுமக்கள் கட்டணமின்றி அனுமதிக்கப்பட உள்ளதாக வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார் அறிவித்துள்ளார். அதிகாலை 4:30 மணிக்கு குழந்தையோடு ஒரு பெண்ணை கூட்டிட்டு போவீங்களா என்றும் ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்டேஷனையும் கூண்டோடு சஸ்பெண்ட் செய்த நீதிபதி அதிரடி தீர்ப்பு. முக்கிய குற்றவாளியான தனது கணவரை தேடி வந்த போலீசார் குற்றத்தில் நேரடியாக தொடர்பில்லாத ஒரு பெண்ணை அவரது குழந்தையுடன் அதிகாலையிலேயே காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற சம்பவத்திற்காக ஒட்டுமொத்த காவல் நிலையத்தையும் பணியிடை நீக்கம் செய்து உயர்நீதிமன்ற நீதிபதி அதிரடி உத்தரவிட்டுள்ளார். இன்றைய நிலையில் ரஜினியை அரசியல் கட்சி ஆரம்பித்து களத்தில் இறங்கினால் கூட ஜெயிக்க முடியாது எனவும், லதா ரஜினிகாந்த் எல்லாம் சான்ஸே இல்லை என்றும், இயக்கம் ஆரம்பித்து மக்களுக்கு உங்க சொந்த காசில் முடிந்தால் ஏதாவது நல்லது செய்யுங்க, ஆட்சியை எல்லாம் பிடித்து விடலாம் என்று கனவு கூட காண வேண்டாம் என்றும், வாய்ப்பே இல்லை எனவும், ரஜினியே அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கிவிட்ட பிறகு உங்களை எல்லாம் மக்கள் கண்டுக்கவே மாட்டாங்க என்று பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். வரவு 8 செலவு 10 என்பதை போல தமிழக அரசுக்கு 100 ரூபாய் வருமானம் வந்தால் 145 ரூபாய் செலவாகிறது என்று அதிர்ச்சி தகவலை புதிய அரசின் வெள்ளை அறிக்கை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. தமிழகத்தின் தற்போதைய நிதிநிலை எவ்வளவு சிக்கலான சூழலில் உள்ளது என்பதையும், முதல்வர் விஜய் தலைமையிலான அரசுக்கு காத்திருக்கும் பொருளாதார சவால்களையும் இந்த அறிக்கை தெளிவாக எடுத்துக்காட்டியுள்ளது. தற்போதைய ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 பேர் தோற்றுப்போன எதிர்க்கட்சியான திமுகவுக்கு தாவ போகின்றனர் என்று பரப்பப்படும் தகவல் தற்போதைய அரசியல் சூழலில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியுள்ளது. இத்தகைய செய்திகள் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இன்றி அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே திட்டமிட்டு பரப்பப்படுகின்றன என்பது தற்போதைய யதார்த்த நிலவரத்தை பார்க்கும் எவருக்கும் எளிதில் புரியும் எனவும், அரசியல் ரீதியாக வதந்திகளை கிளப்புபவர்கள் கூட அதில் சற்றேனும் பொதுமக்களுக்கு நம்பகத்தன்மை இருக்கிறதா என்பதை யோசித்து செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மதிமுகவை சேர்ந்த 2 எம்எல்ஏக்களும் சட்டப்படி தற்போது திமுக உறுப்பினர்கள் தான் என்று மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ விளக்கம் அளித்துள்ளார். முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிலையில் சட்டப்பேரவையின் மரபு மாற்றப்பட்டு அவையில் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநருக்கும் புதிய அரசுக்கும் இடையே பல்வேறு அரசியல் ரீதியான புரோட்டோகால் மோதல்கள் நிலவி வரும் வேளையில் தாவேகாவின் கொள்கை தலைவர்களின் பெயர்களை ஆளுநர் வாசித்ததும் அதில் ஏற்பட்ட பிழைக்காக அவர் உடனடியாக தமிழ் மண்ணின் பிரதிநிதிகள் முன்னிலையில் மன்னிப்பு கோரியதும் இன்றைய சட்டமன்ற வரலாற்றில் ஒரு மிக முக்கிய நாகரீக நிகழ்வாக பதியப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் ஸ்டண்ட் நாடகம் மற்றும் சண்டை சச்சரவுகள் தொடர்பான வீடியோக்கள் பரவி வரும் வேளையில் எவ்வித ஆடம்பரமும் இன்றி மக்களின் இதயங்களை தொடும் ஒரு வீடியோ தற்போது வேகமாக வைரலாகி வருகிறது. தற்போது எக்ஸ் தளத்தில் பகிரப்பட்டுள்ள இந்த வீடியோவில் தாகத்தோடு ஒரு பசுமாடு கைப்பம்பின் அருகே நின்று கொண்டிருக்கிறது. வாய் பேச முடியாத அந்த விலங்கின் தேவையை உடனே புரிந்து கொண்ட ஒரு சிறுமி சிறிதும் சளைக்காமல் கைப்பம்பை இயக்கி அந்த பசுவுக்கு தண்ணீர் புகட்டுகிறார். பசுவும் கைப்பம்பின் அருகே தன் வாயை வைத்துக்கொண்டு தண்ணீர் வரும்போதெல்லாம் குடித்து தன் தாகத்தை தணித்துக் கொள்கிறது. சிறுமி மற்றும் பசுவுக்கும் இடையேயான இந்த அன்பான காட்சி பார்ப்பவர்களை நெகிழ செய்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள். பிரபாஸ் கதமம் செய்திகளுடன் மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.